ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 உடைய 5வது வாரத்துக்கான முதல் நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக் நான் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஒன் அண்ட் ஒன்லி கானா வினோத் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 15,978 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 19.83% வந்து இருந்துட்டு இருக்காங்க வினோத் அவர்கள். ஸோ லாஸ்ட் வீக்லி இவர் தான் நம்பர் 1 பொசிஷனில் வந்து இருந்துட்டு இருந்தார். அண்ட் அட்டகாசமாக பட்டே கிளப்புற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாக்குகள் வந்து வாங்கிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட 40% ஆஃப் வாக்குகள் ஒரே ஆளாக வாங்கிட்டு இருந்தார். பட் அதே போல் இந்த வாரமும் சூப்பரான ஒரு தொடக்கத்தை வந்து கொடுத்துருக்காரு. 2வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியானா அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 9,990 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 12.4% வந்து இருந்துட்டு இருக்காங்க வியானா அவர்கள். ஸோ வியானாவும் பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அட்டகாசமான ஒரு கேம் பிளேவும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு எபிசோட் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலும் தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ அழகாக வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட்டுகளை அனலைஸ் பண்ணி யார் யார் எந்தெந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படிங்கிறத அவ்வளோ க்யூட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க சுபிக்ஷா கிட்ட. ஸோ இந்த விளையாட்டு இருந்தாலே போதும், ஒரு 80 நாட்கள் வந்து தாண்டலாம். 3வது பொசிஷனில் திவாகர் அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 9,611 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 11.93% வந்து இருந்துட்டு இருக்காங்க திவாகர் அவர்கள். ஸோ திவாகரெல்லாம் நீங்கள் நல்லாவே பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு 2-3 வீக்ஸ் வந்து அட்டகாசமாக கேம் பிளே பண்ணிட்டு இருந்தார். அதன் காரணமாக நல்ல வாக்குகளும் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. பட் இந்த வாரம் 12 பேர் நாமினேட் ஆகிருக்கிறதுனால இப்போ இவர் பிடிச்சிருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 3வது இடம் வந்து பிடிச்சிருக்காரு. 4th பொசிஷனில் பார்வதி அவர் எழுதியிருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 9,078 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 11.26% வந்து இருந்துட்டு இருக்காங்க பார்வதி அவர்கள். ஸோ பார்வதிக்கு ஏகப்பட்ட ஸ்கோப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து இருந்துகிட்ருக்கு. ஏன்னா மற்றவங்கள்லாம் வந்து வாயை பொத்திக்கிட்டு இருக்கும் பொழுது இவங்க வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக நல்ல கேம் ப்ளே பண்ணுறாங்க. அதே மாதிரி வார்த்தைகளை வச்சு விளையாடுறதுல பக்கா கில்லியாக வந்து இருந்துகிட்ருக்காங்க. பட் அது நிறைய நேரங்களில் நெகட்டிவாக போயிடுது, சில நேரங்களில் பாசிட்டிவாக மாறுது. பட் இருந்தாலும் 4th பொசிஷனை பிடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து 5th பொசிஷனில் கமருதீன் அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8,864 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 11% வாக்குகள் வந்து முதல் நாளே வாங்கியிருக்காப்புல நம்மளுடைய கமருதீன் அவர்கள். ஸோ இந்த வாக்கை மெயின்டைன் பண்ணாலே போதும், ஒரு 60-70 நாட்கள் வந்து தாண்டுவாப்பில் கமருதீன். அண்ட் இப்போ பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ஒரு பெரிய ஃபைட் வந்து போயிட்டுருக்கு. என்னதான் இருந்தாலும் கமருதீன் ஒரு பக்கம் பாவமாக இருக்காரோ அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோணிட்டு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் போய் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து 6வது பொசிஷனில் சபரிநாதன் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7,751 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9.62% வந்து இருந்துட்டு இருக்காரு சபரிநாதன் அவர்கள். ஸோ சபரிநாதன் தான் ஃபஸ்ட்டு வீக்கெல்லாம் பார்க்கும்பொழுது என்னையா சூப்பராக வந்து இருக்காப்புல, நல்லா கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு, நல்ல தரமாக வந்து விளையாடிட்டு இருக்காரு, கண்டிப்பாக இவருக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுத்தா கூட பக்காவாக பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்ற லெவலுக்கு வந்து இருந்தார். பட் அதுக்கப்புறம் போக போக எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஸ்ட்ரக் ஆகிட்டார். ஸோ அதன் காரணமாக தான் இந்த பொசிஷனில் வந்து இருந்துட்டு இருக்காரு. அதுக்கடுத்து 7வது பொசிஷனில் விக்ரம் அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6,870 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8.52% இருந்துட்டு இருக்காங்க விக்ரம் அவர்கள். ஸோ விக்ரமை பொறுத்தவரையிலையும் ஒரு நல்ல பிளேயர் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. பட் எங்கே மிஸ்டேக் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே காமெடி மட்டும்தான் என்னுடைய கண்டென்ட் அப்படின்னு சொல்லி நிற்கிறாப்புல. அது மட்டும்தான் என்னுடைய உண்மையான கேரக்டர் அப்படின்றதையும் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படுத்துகிறாரு. ஸோ அது மக்களுக்கு வந்து பெருசாக பிடிக்கவில்லையோ அப்படின்ற மாதிரி வந்து தோணிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் இந்த பொசிஷனில் வந்து இருந்துட்டு இருக்காரு. 8வது பொசிஷனில் கெமி அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 2,996 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 3.72% வந்து இருந்துட்டு இருக்காங்க கெமி அவர்கள். ஸோ கெமியை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல பிளேயர் தான், ஃபிசிக்கலாக பயங்கரமாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர், ஃபிசிக்கல் டாஸ்க்கெலாம் கொடுத்தாலையும் அட்டகாசமாக விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் அது மட்டுமே போதுமா இந்த ஷோவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இன்னும் நிறைய பொட்டன்ஷியல் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்டருந்து மக்கள் வந்து எதிர்பார்ப்பாங்க. அந்த பொட்டன்ஷியலை கொடுத்தாங்கன்னா நல்ல இடத்துக்கு போவாங்க. அதுக்கடுத்த 9வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யா அவர்கள். அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 2,800 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 3.47% வந்து இருந்துட்டு இருக்காங்க ரம்யா ஜோ அவர்கள். ஸோ ரம்யாவை பொறுத்தவரையிலையும் ஒரு நல்ல பிளேயர், நான் வந்து மாசான ஒரு பிளேயர், வெளியெல்லாம் அட்டகாசமாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இவங்களே பில்டப்பை ஏற்றி வச்சுட்டு வந்து இருந்துட்டு இருக்காங்க. பட் வீட்டுக்குள்ளே
ஒரு வெங்காயத்தையும் வந்து உரிக்கல அப்படின்றது தான் உண்மையும் கூட. இந்த வாரம் அவங்களுக்கு சமையல் டீம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்தா 10th பொசிஷனில் துஷார் அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 2669 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 3.31% இருந்துட்டு இருக்காங்க துஷார் அவர்கள். துஷாரை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணி கேமுக்குள்ளே வருவாரா அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு வாரமும் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி எந்த விஷயமும் அவர் வந்து ஸ்டெப் அப் பண்ணுற மாதிரி வந்து தெரியவே கிடையாது. இன்றைக்கி கூட அரோரா கூட தான் வந்து பயங்கர சிங்கில் வந்து இருந்துகிட்டு இருந்தார். ஸோ இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு சுத்தமாக வந்து தெரியல. அதுக்கடுத்து 11வது பொசிஷனில் எஃப்ஜி அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 2493 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 3.09% வந்து இருந்துகிட்ருக்காங்க எஃப்ஜி அவர்கள். ஸோ எஃப்ஜியை பொறுத்தவரையிலையும் ஒரு நல்ல பிளேயர் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. பட் துருத்துருன்னு இருக்கக்கூடிய ஒரு ஆள். பட் அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா கூட அவர் ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதுக்காக இந்த துஷார் பையனுக்கெல்லாம் கொடுக்காதீங்கப்பா. ஒன்றுமே பண்ணாமல் சும்மா மிச்சர் சாப்பிட்டுட்டு அரோரா பின்னாடி வந்து சுற்றிட்டு இருக்கான். இப்போ வரைக்குமே என்ன பெருசாக அந்த லைவில் வந்து காட்டுறதில்ல அவங்களுடைய சிங்கெல்லாம். அவ்வளோதான். 12வது பொசிஷனில் பிரவீன் ராஜ் வந்து இருக்கார். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1495 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1.85% வந்து இருந்துட்டுருக்காங்க பிரவீன் ராஜ் அவர்கள். ஸோ பிரவீன் ராஜ் தான் இந்த வாரத்தோடைய முதல் நாள்லேயே கடைசி பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஏதாவது தலைக்கீழே ஏதாவது மாறுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா பிரவீன் ராஜெல்லாம் ஒரு நல்ல பிளேயர் அப்படின்னு சொல்லி நான் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து வந்து யோசித்து பார்த்துருக்கேன். உங்ககிட்டையும் நான் வந்து சொல்லியிருக்கேன். பிரவீன் ராஜனா மாதம் வருவாப்பில், குறிப்பாக அவர் ஹீரோவோ வராரோ இல்லையோ கண்டிப்பாக வில்லனாக வருவார், பார்க்குறதுக்கு அப்படி தான் வந்து இருக்கார் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன். பார்க்குறதுக்கு மீன்ஸ் அப்படி வந்து முடிவு பண்ணிடாதீங்க தப்பாக. இட்ஸ் மீன்ஸ் அவருடைய ரூட்னஸ், அவருடைய வாய்ஸு அதெல்லாம் பார்க்கும்போதே வந்து ஒரு பயம் வருது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். உடனே டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறாங்க அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க ப்ளீஸ். அந்த மாதிரி இருந்தும் கண்ணோட்டத்தில் வந்து பார்க்காதீங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து பிரவீன் ராஜை வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். சீசனுடைய ஒரு மிகப்பெரிய வில்லனாக பிரவீன் ராஜ் வருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தா கடைசியாக மனுஷன் ஒன்றுமே இல்லாமல், அதுவும் லாஸ்ட் வீக்கில் தலைவர் போஸ்டிங்கெல்லாம் கிடச்சி எதுவுமே பண்ண முடியாமல் ஒன்றுமே இல்லாமல் கடைசியாக அவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிச்சர் லிஸ்ட்டில் வந்து சேர்த்துற மாதிரி வந்து ஆகிடுச்சு. அந்த மாதிரி ஒரு கேம் பிளே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரவீன் ராஜ் வந்து பண்ணிகிட்ருக்காரு. பட் அவர் இப்போதைக்கு அதுவும் இந்த வாரம் எவிக்டாகி வெளியே போகிற அளவுக்கு வந்து அவர் டிசர்வ்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா சுபிக்ஷா, அரோரா இவங்கெல்லாம் நாமினேஷன்லேயே வரல. குறிப்பாக அரோராவெல்லாம் நாமினேஷன்லேயே வரல. அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியமே. ஓகேவா? ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய கண்டஸ்டண்ட்டுங்க மாறி மாறி மறுபடியும் திவாகர் பார்வதி அப்படின்றதான் வந்து நோட்டீஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா குத்துறாங்களே தவிர, சரி ஓகே கொஞ்சம் கேமை கொஞ்சம் எலாபரேட்டாக விளையாடலாம் அப்படின்னு சொல்லி யாருமே போக மாட்டேங்கிறாங்க. ஸோ அதன் காரணமாக தான் இவ்வளோ கேவலமாக இவ்வளோ மோசமாக ஓட்டிங்ஸும் வந்து வந்துட்டுருக்கு. சரியாக விளையாடாத ஆட்களுக்கெல்லாம் ஓட்டிங்ஸ் விழுது, சரியாக விளையாடாத ஆட்கள்லாம் வந்து நாமினேஷன்லேயே வராமல் வந்து தப்பிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்ற மாதிரி இருந்து நம்ம யோசிக்கும் போது பிக் பாஸ் அவர்கள் ஒரு சரியான முடிவை எடுத்துட்டாப்புல. டாய் எங்ககிட்டடா நீங்கள் இந்த வேலைலாம் காட்டுறீங்க, சரி இரு நான் வைக்கிறேன்னா அவங்களுக்கு ஆப்பு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த பேர் நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்து போட்டாங்க. எக்ஸப்ட்டு இந்த வைல்டு கார்டு கண்டஸ்டண்ட்டாக வந்த ஆட்கள் வந்து இருக்காங்க இல்லையா அவங்களையும், அப்புறம் நம்ம திவ்யா வந்துருக்காங்க இல்லையா அவங்க வந்து கேப்டன் அப்படிங்கிறதுனால அவங்கள வந்து நாமினேட் பண்ண முடியாது. அதே போல் கனியக்கா வந்து நாமினேஷன் ப்ரீ பாஸ் வாங்கினதுனால அவங்களும் வந்து வரல. சுபிக்ஷா, அரோரா இவங்களும் வந்து வரல. மற்ற எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ இந்த கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.